ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் அருட்கூடங்கள், தமிழர் கட்டிடக்கலையின் சிகரங்கள், தெய்வீக திருத்தலங்களை கண்ணால் காண்பதே பேரின்பம் அடியவர்க்கு. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. அவற்றை பார்க்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? தொண்டைநாடு சான்றோர் உடைத்து என்று ஔவையாரால் பாராட்ட பெற்ற தொண்டை நாட்டின் திலகமாக விளங்குகிறது காஞ்சிபுரம். ஏராளமான சைவ வைணவ தலங்கள் நிறைந்திருக்கும் காஞ்சிபுரத்தில்தான் பூதத்தாழ்வாரின் அவதார திருத்தலம் திகழ்கிறது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் மாமல்லபுரத்தில் அர்ச்சுனன் தபசு மற்றும் பேருந்து நிலையம் அருகில் அமைந்திருக்கிறது அருள்மிகு ஸ்தலசயன பெருமாள் திருக்கோயில். பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் இத்தல சயனப் பெருமாளை வணங்கி அவரது அழகிலும் பெருமைகளிலும் மூழ்கி மனம் நெகிழ்ந்து மாமல்லபுரத்தில் வாழ்வதே பேறு என்று 20 பாசுரங்கள் அருளி உள்ளார். கலியுகத்தின் முடிவில் தான் மேற்கொள்ளப் போகும் கல்கி அவதாரத்தை பெருமாள் முன்னதாகவே திருமங்கையாழ்வாருக்கு காட்ட ஆழ்வாரும் ஞானக் கண்ணால் கண்டு கடும் பரிவேல் கற்கியை நான் கண்டுகொண்டேன், கடிப்பொழில் சூழ் கடல் மல்லை தல சயனத்தே என்றும் அருள் இருக்கிறார். இதன் மூலம் தலசயன பெருமாளை கல்கி அவதாரம் மேற்கொள்ளப் போகிறார் என்பது தெளிவாகிறது. வைகானச ஆகமப்படி 4 கால நித்திய பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வரும் இந்த வைணவ திருக்கோயிலில் சித்திரை பெருவிழா 12 நாட்கள் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சுயம்புமூர்த்தி என்பதால் தைலக்காப்பு இத்தலத்தில் சிறப்பு என்கிறார்கள். முதலாழ்வார்கள் மூவரில் நடுவரான பூதத்தாழ்வார் இக்கோயிலுக்கு எதிரிலுள்ள பூந்தோட்டத்தில் குருகந்தி பூவில் அவதரித்து அருளினார். இவர் ஒரு யோகி.
ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளியிருக்கும் திருத்தலங்களுக்கு சென்று சேவித்து மங்களாசாசனம் அருளியிருக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் எங்கெல்லாம் விரும்பி எழுந்தருளியிருக்கும் இடங்கள் எவையவை என்ற கேள்விக்கு தமருள்ளம் தஞ்சை தலைமை அரங்கம் தன்கால், தமருள்ளம் தன் பொறுப்பு வேலை, தமருள்ளும் மாமல்லை கோவல் மதில் குடந்த என்பரே ஏவல்ல எந்தைக்கிடம் என்று பூதத்தாழ்வார் பாடியதிலிருந்து இந்த திருத்தலத்தின் பெருமையும் சிறப்பும் நன்கு விளங்கும். இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கிறது என்பதை காணலாம் வாருங்கள். கிபி 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களில் ஒருவரான பராங்குசன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மன்னனே இந்த திருக்கோவிலை கட்டியிருக்கிறான். பாம்பு புற்றினுள் பல்லாண்டுகள் மறைந்திருந்த உற்சவரை உலகுய்ய நின்ற பெருமானை இந்த மன்னனே இத்தலத்தில் எழுந்தருளச் செய்தான் என்று வரலாறு தெரிவிக்கிறது. ஒரு காலத்தில் இத்தலத்தில் வசித்து வந்த புண்டரிக முனிவர் கடல் நடுவே 1000 இதழ் கொண்ட தாமரை மலரைக் கண்டு அதை பறித்து எம்பெருமானுக்கு வழிபாடு செய்ய எண்ணி கடல் நீரை கையால் இறைத்தார். அப்போது ஒரு முதியவர் தோன்றி பசிக்கு உணவு வேண்டினார். முனிவரும் உணவெடுத்து வந்தார். அங்கே முதியவரை காணவில்லை. அதிசயமாக கடலில் வழி ஏற்பட்டிருந்தது. முனிவர் கடலின் வழியே நடந்து அந்த அற்புத தாமரை மலரை பறித்து இறைவனுக்குச் சூட்ட முனிவரின் அன்பையும் மலரையும் ஏற்றுக்கொண்டு தரையில் சயன திருக்கோலம் காட்டி அருளினார். அருள்மிகு ஸ்தலசயன பெருமாள் திருக்கோயில் மாமல்லபுரம் என்கிற திருக்கடல் மல்லை. சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் இந்த கலியுகத்திலே இருக்கின்ற பக்த ஜனங்களை காத்தருளும் பொருட்டு ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரங்களை செய்து வருகிறார். இந்த மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்தலசயன பெருமாள்
புண்டரீக மகரிஷி என்கிற முனிவருக்கு காட்சி கொடுப்பதற்காக பார்க்கடலை விட்டு தரைக்கு வந்து புண்டரீகருக்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு. பூமியிலேயே பள்ளி கொண்டிருக்கிறதுனால பெருமாளும் பூமியிலே அமர்ந்திருக்கிற தாயாரும் இங்கே வந்து எல்லாருக்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த பெருமாண்டையும் தாயாண்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டா நமக்கு சகல காரியம் சித்தியார்தா ஐதீகம். வேற எங்கேயுமே பார்க்க முடியாத தரையில் பள்ளி கொண்ட பெருமாள் இங்கே தான். பூதத்தாழ்வார் இந்த ஊரில் அவதரித்த ஸ்தலம். மாசி மகத்தனி மாசி பௌர்ணமி அன்னைக்கு பெருமாள் இங்கே கருட சேவலை எள்ளி சமுத்திரக்கரைக்கு தீர்த்தவரியாக எழுவார். அதுக்கு முன்னால் இங்கே எல்லா சங்க ஊர் மக்கள் முன்னிலையில் இங்கே தெப்போத்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசி, ஆடி மாதம் பவித்ரோத்சவம், ஐப்பசி மாதம் 10 நாள் உற்சவம், பூதத்தாழ்வாருடைய உற்சவங்கள் இவை எத்தனையும் சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் இங்கே வந்து இந்த பெருமாளை சேவித்து எல்லா நலங்களும் பெற எல்லாரையும் இங்கே அழைக்கிறோம். இறைவன் தரையில் படுத்து காட்சி கொடுத்ததினால் தலசயனம் என்ற திருநாமத்துடன் இத்தலம் விளங்குகிறது. ஸ்ரீமன் நாராயணன் தன் திருக்கரங்களால் கடல் நீரை தொட்டு இறைத்ததினால் இத்தலம் அர்த்த சேது என்ற புண்ணிய தீர்த்த தலமாகிறது. கடலில் நீராடி ஸ்ரீ தலசயன பெருமாளை பக்தியோடு வணங்கி வழிபட்டால் காசி ராமேஸ்வரத்தில் நீராடிய பலன் கிடைக்கும், வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்று தலபுராணம் தெரிவிக்கிறது. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எண்ணிலடங்கா பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது 4 விழுக்காடு பாடல்களே. ஒவ்வொன்றும் அருட்முத்து போன்றவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய வாக்கிலிருந்து நாவேறு பாமணத்தை என்ற பாடலை சுவாமிமலையின் மேல் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை துதித்து அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார். அந்த பாடலில் அவர் இறைவனை எவ்வாறெல்லாம் சொன்னார், அந்த சேவேரி என்று சொல்ல காரணம் என்ன, அந்த பாடலில் 4 விதமான வழிபாட்டு முறைகளை, அதாவது 4 ஆகமத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த தகவல் என்ன என்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது அருணகிரிநாதர் என்ன வேண்டுகோள் விடுக்கின்றார் என்பதை பாடலை பார்த்துவிட்டு நாம் அற்புதமான விளக்கம் அது அவதையும் பார்ப்போம். நாவேறு பாமணத்து பாதாரமே நினைத்து 4 பற்று வகையான 4 ஆகமத்தில் நூலான ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறே நாதிருக்க நான் வேறே நாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடார் சடாதரத்தில் மீதே பராபரத்து நீ காண்கினானை சொல் அருள்வாயே. சேவேரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா பேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாள வெட்டு தீராகுகா குரத்தி மணவாளா காவேரி நேர் வடக்கிலே வாவி பூமணத்த
காவார் சுவாமி வெற்பின் முருகோனே கார்போலும் மேனி பெற்ற மாகாளி வாலை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே. முருகா, நாவேறு பாமணத்த, நாவேறு என்றால் ஏராளமான புலவர்கள், உத்தமமான தமிழ் அறிஞர்கள் அவ்வளவு பேர்களும் தங்களுடைய நாவினால் உன்னை துதித்து துதித்து உன்னுடைய திருவடிகளில் அவர்களுடைய மாலைகளை சாற்றி இருக்கிறார்கள். அங்கே அந்த தமிழ் மனம் கமிழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் எப்படிப்பட்டதான், சாதாரணமாக இல்லை. அருணகிரிநாதர் என்னவோ பெரிய இந்த என்னவோ கணக்கில் என்னெல்லாமோ சொல்கிறார்களே, அப்படிப்பட்டவர், மிகவும் உயர்ந்தவர். 4 பற்று வகையான, என்ன வாக்கு என்ன வாக்கு, இதற்கு விளக்கம் பார்ப்பதற்கே அவ்வளவு தகவல்கள். 4 என்றால் 4 24, 4 24, 4 பற்று என்றால் 4 24, 24ஐயும் 4ஐயும் பெருக்கினால் 96 என்று வரும். 96. இந்த உடம்பு 96 வகையான தத்துவங்கள் இதன் உள்ளே இருக்கின்றன. சுவை ஒளி உருவோசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு சொல்கிறோமா? பொறிவாயில் 5 வித்தான் வள்ளுவர் வாக்கு. இவைகள் கைகள் கால்கள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் என்றெல்லாம் சொல்லுவோம், பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவோம். இந்த இவ்வளவு விதமான தத்துவங்களையும் 96 விதமான தத்துவங்களாக நமது தமிழ் நூல்கள், அங்கே யோக சாஸ்திர நூல்கள் சொல்லி இருக்கின்றன. அவ்வளவு வகையான என்பது ஒரு பொருள். அதே 4 24, 4 24, 4 24 இப்பொழுது கூட்டிக் கொள்ள வேண்டும். 28 சைவ ஆகமங்கள் சிவ ஆகமங்கள் 28 என்று சொல்லுவோம். அந்த 28 ஆகமங்களின் வகையான என்று மற்ற ஒரு பொருளும் உண்டு இப்பாடலில். அப்படிப்பட்ட அப்பா அவ்வளவு சாஸ்திர நூல்களும் அவ்வளவு இந்த யோக நூல்களும் முருகா உன்னை நோக்கி துதித்து அந்த அடியார்கள் பாடி வைத்திருக்கிறார்களே, அவைகளையெல்லாம் நான் உரைத்த நெறியாக, அதுவும் எப்படி, நாள்தோறும் தினந்தோறும் அந்த நல்லவைகளை ஓத வேண்டும் என்றால் ஏதோ ஒரு சாதாரண ஒலிப்பதிவு இயந்திரம் கேட்டுவிட்டு போய்விடலாம். ஆனால் அதே நாமும் இங்கே பதிவு செய்து வைத்திருந்து என்ன பலன்? கற்றதனால் ஆய பயன் என்கொல் பாலறிவன் நட்டால் தொழார் எனின். அனுபவத்தில் வராதவரை எல்லாமே வீண்தான். அதனால்தான் ஓதுவது என்றால் அனுபவத்தில் கொண்டு வருவது என்பது பொருள். அப்படி நான் அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ கான் என அனைச்சொல் அருள்வாயே. என்ன வாக்கு என்ன வாக்கு! இந்த இடத்தில் சடாதாரம் என்றால் 6 விதமான ஆதாரங்கள் நாம் சொல்கின்றோம் அல்லவா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, பிரம்மரந்திரம் என்று சொல்கின்றோம் அல்லவா? இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடங்கள் உண்டு. நமது தமிழ் வார்த்தைகள் குதத்திற்கும் குய்யத்திற்கும் நடுவில், அதற்கு மேலாக தொப்புளுக்கும் அந்த இன்னொரு இடத்திற்கும், முதல்ல ஒன்று பார்த்தோமே மூலாதாரம் இருக்கின்றது, அதற்கும் அந்த இடத்துல ஒன்று, தொப்புளில் ஒன்று, இப்படியே ஏறி வரும். சகசராரம் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த 6 ஆதாரங்கள், இதில் மூலாதாரம் என்று சொல்லக்கூடியதனுடைய ஆதார தெய்வம் விநாயகப் பெருமான். அதன் காரணமாகத்தான் தமிழில் முதல் வெளியான யோக சாத்திர நூல் விநாயகர் அகவல். அதில் ஔவையார் அருளி செய்தார், மூலாதாரத்தின் 3 எழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்றார். மூலாதாரத்தை சொல்லி எங்கள் விநாயகர்கிட்ட. அப்படிப்பட்ட அந்த 6 ஆதாரங்கள் மூலமாக யோக சாஸ்திரத்தில் சொல்லியபடி நான் அப்பா இப்படி அமர்ந்திருந்து எந்த உயர்ந்த நிலையை அடைவேனோ அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நீ எனக்கு அருள வேண்டும் என்றால் ஏதோ சொல்லிவிட்டு காரணம், சில குண்டலினி சக்திகளை எல்லாம் சுலபத்தில் எழுப்பி விடுவதெல்லாம் எளிமையான காரியம்தான். அப்படி எழுப்பி விட்டுட்டு போயிடலாம். ஆனால் எழுப்பிவிட்ட குருநாதர் அருகில் இருக்கும் வரை குண்டலினி எழுந்தது அப்படியே இருக்கும். அவர் விலகி போய் விட்டார் என்றால் இது எழுந்ததை விட வேகமாக பழையபடியே அடங்கிவிடும்.
அதன் காரணமாகத்தான் அங்கே அருணகிரிநாதர் என்ன சொல்கின்றார், நீ காண் அப்பா, நீயே பாரடா என்று எனக்கு அந்த அனுபவத்தை அருள வேண்டாமா? அதற்காக ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல வேண்டாமா? அணை சொல், அப்படிப்பட்ட ஒரு அணைய சொல்லை எனக்கு அருள். இன்னொன்று, அணை என்பது இடைக்குறை என்று வைத்து கொண்டோம் என்றால் அன்னை ஒரு தாயார் தன் குழந்தைக்கு எவ்வாறு சொல்லுவாள்? அதுபோலவே முருகப்பெருமானை எனக்கு நீ மந்திர உபதேசம் செய்ய வேண்டாமா? நான் உயர்நிலையை அடைய என்று வேண்டுகின்றார். நாமும் உயர்நிலையை அடைய வேண்டாமா? நல்ல உயர்ந்ததான உபதேசத்தை, நல்லவைகளை நமக்கு அருளும்படி அதே முருகப்பெருமானிடம் வேண்டுவோம். அருணகிரிநாதருக்கு அருளியபடியே அந்த ஆறுமுக வள்ளல் நமக்கும் அருளுவான். நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எந்நாளும் மகிழ்ச்சியே குடிகொண்டிருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.